நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அப்புறமா மகர சிறைச்சாலையிலையும் நேற்றைய நாள்ல இருந்து மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில 5 மணி வரைக்கும் இந்த பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்த நிலையில போலீசார் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இப்போ அந்த நிலைமை முழுக்க கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ மகர சிறைச்சாலைக்குள்ள எந்த விதமான பதட்டமான சூழ்நிலையும் இல்லை அப்படின்னு சொல்லி தீ அணைக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம அங்க குவிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு படையினரும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து புறப்படுற பல காட்சிகளும் வெளியாக இருந்தது. ஆனா இப்படியான பின்னணியில இப்போ என்னதான் இந்த நிலைமை கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட இப்போ எழுப்பப்பட்டிருக்க ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அண்மையில நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி அதுல பல கைதிகள் உயிரிழந்திருந்தது நாட்டுல ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் நடந்து அது எதனால நடந்துச்சு அப்படிங்கிற தகவல்கள் முழுமையா இன்னமும் வெளிவராத பின்னணியில திடீர்னு மகர சிறைச்சாலைக்குள்ள எதுக்கு இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகணும், இதோட பின்னணியில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில எழுப்பப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி மிக முக்கியமா மகர சிறைச்சாலை அதிகாரியோட அலுவலகத்துல தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அந்த அலுவலகம் சேதமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. முக்கியமா எதுக்காக இந்த சிறைச்சாலை அதிகாரியோட அலுவலகத்தை குறிவச்சு இந்த மாதிரி சேதப்படுத்தப்படணும் அப்படிங்கிற கேள்விகளும் இந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கு. இப்ப வரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில மகர சிறைச்சாலைக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்பவே பழமையான ஒரு சிறைச்சாலையா கருதப்படக்கூடிய மகர சிறைச்சாலைக்குள்ள இப்படியான ஒரு சம்பவம் எதுக்காக பதிவாகுது? நீர்கொழும்பு சிறைச்சாலையில தொடங்கின ஒரு வைரஸ் மகர சிறைச்சாலைக்கும் பரவி இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் தான் இன்னைக்கு நாள்ல எஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மகர சிறைச்சாலைக்குள்ள என்ன நடந்தது, என்னென்ன சேதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள் இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. மகர சிறைச்சாலை கலவரத்துல உற்று நோக்க வேண்டிய ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தலைமை சிறை அதிகாரியோட அலுவலகம் முற்றாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்க சம்பவம். இதோட பின்னணியில ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கு நாள்ல எழுப்பப்பட்டிருக்கு. நேற்றைய நாள் பிற்பகல் 4 மணி அளவுல மகர சிறைச்சாலையில 2 கைதிகள் குழுக்களுக்கு இடையில ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்குது. அந்த வாக்குவாதம் ஒரு நொடி பொழுதுல கைதிகளுக்கு இடையிலையும் சிறை அதிகாரிகளுக்கு இடையிலையும் ஒரு பெரிய மோதலா உருவெடுக்குது. இந்த சம்பவத்துல ஆத்திரமடைந்த கைதிகள் சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிறைச்சாலை கூரைக்கு மேல ஏறி நின்று அதிகாரிகள் மேல கற்களை வீசி தாக்குதல் நடத்தினதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு குழுவினர் சிறைச்சாலையோட பிரதான வாயிலையும் சுவர்களையும் தாக்கி சேதப்படுத்தி இருக்காங்க. இதுக்கிடையில புதிதா கட்டப்பட்டுக்கிட்டு இருந்த அலுவலக கட்டிடத்தோட லோக தடுப்பு சுவரையும் உடைச்சுக்கிட்டு வெளியில தப்பிச்சு போறதுக்கும் கைதிகள் குழு முயற்சி செஞ்சிருக்கதா தான் இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நேற்றைய நாள் இந்த கலவரத்துல சிறைச்சாலைக்குள்ள என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதோட அடிப்படையில கட்டுப்பாடே இல்லாம சிறைச்சாலை கைதிகள் நடந்துகிட்ட அவங்களுடைய நடத்தை காரணமா பிரதம சிறை அதிகாரியோட அலுவலகம், ஒழுங்குமுறை பிரிவு, சமையலறை, புனர்வாழ்வு கட்டிடம், அதையும் தாண்டி சிறைச்சாலை வைத்தியசாலை இதெல்லாமே தீ வைத்து அழிக்கப்பட்டிருக்கு, சேதமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சிறைச்சாலையோட நிலைமை கையமீறி போனதுக்கு அப்புறமா இலங்கை போலீஸ் விசேட அதிரடிப்படை, ராணுவம், கடற்படை இதெல்லாமே உடனடியா சிறைச்சாலை வளாகத்துக்குள்ள நேற்றைய நாள்ல நுழைகிறாங்க. நேற்றைய நாள் இந்த சம்பவம் நடக்கும்போது கைதிகள் தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்தது அப்படிங்கிறதுனால கடற்படையினரும் வரவழைக்கப்பட்டிருந்ததா தான் சொல்லப்படுது. அதையும் தாண்டி இந்த பாதுகாப்பு படையினர் மேல சிறைச்சாலைக்குள்ள இருந்து கைதிகள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமா போலீசார் சிறைச்சாலைக்கு வெளியில இருந்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. வான்வழி கண்காணிப்புக்காக இலங்கை விமானப்படையோட பெல் 412 ரக ஹெலிகாப்டரும் ட்ரோன்களும் களமிறக்கப்பட்டிருந்ததாகவும் நேற்றைய நாள்ல செய்திகள் வெளியாகி இருந்தது. மொத்தமா இந்த மோதல்னால காயமடைந்த 7 கைதிகள் ராகம போதனா வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு இப்போ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருது. அதுல ஒரு கைதி உயிரிழந்திருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. சிறைச்சாலைக்குள்ள இருந்து துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்டதும்
கைதிகளை பார்க்க வந்த உறவினர்களும் அந்த பகுதியில இருந்த மக்களும் அச்சமடைந்ததாகவும் அந்த இடத்துல ஒரு மாதிரி பதற்றமான சூழ்நிலை, அதாவது சிறைச்சாலைக்கு வெளியில அங்க இருந்த பிரதேசவாசிகள் மூலமாகவும் இந்த கைதிகளோட உறவினர்கள் மூலமாகவும் ஒரு பதற்றமான நிலை உருவாகி இருந்ததையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. அதையும் தாண்டி ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. 3 கிராம சேவகர் பிரிவுகளுக்கு மறு அறிவித்தல் வரைக்கும் போலீஸ் ஊரடங்கு சட்டம் நேற்றைய நாள்ல பிறப்பிக்கப்பட்டது. பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தூயகுந்தா மற்றும் புதிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன இவங்க எல்லாருமே நேற்றைய நாள் நள்ளிரவுல சிறைச்சாலைக்கு போய் கள நிலவரத்தை பார்வையிட்டு இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. இவ்வளவுதான் நேற்றைய நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் வெளியாகிருக்கக்கூடிய தகவல்கள். அதாவது நேற்றைய நாள்ல இவ்வளவு சம்பவங்களும் இந்த மகர சிறைச்சாலைக்குள்ளேயும் மகர சிறைச்சாலைக்கு வெளியிலையும் பதிவாகி இருந்தது. இது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இந்த மகர சிறைச்சாலை விவகாரத்துல உற்று நோக்க வேண்டிய ஒரு தகவலா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரதம சிறைச்சாலை அதிகாரியோட அலுவலகம் குறிவைச்சு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தான். யார் இந்த அதிகாரி அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எழும்போது, நீர்கொழும்பு சிறைச்சாலையில கலவரம் நடந்த உடனேயே அங்க இருந்து மகர சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டவர் தான் இந்த அதிகாரி. அதாவது அன்னைக்கு நாள்ல அவருடைய டிரான்ஸ்ஃபர் நடக்க இருந்த நாள்ல தான் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலையும் ஒரு கலவரம் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ மகர சிறைச்சாலையோட பிரதம சிறை அதிகாரி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முதல்ல எங்க இருந்திருக்காரு அப்படின்னா நீர்கொழும்பு சிறைச்சாலையோட சிறைச்சாலை அதிகாரியா இருந்திருக்கதா தான் இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு கைதிகள் மற்றும் அதிகாரிகள் அப்படின்னு எல்லாருக்குமே கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்ச ஒரு நேர்மையான அதிகாரியா இவர் சொல்லப்படுறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ வரைக்கும் மகர சிறைச்சாலையோட வன்முறை சம்பவத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி முறையான உத்தியோகபூர்வமான ஒரு தகவல் இப்ப வரைக்கும் வெளியாகல அப்படின்னு சொன்னாலும் பல விஷயங்கள் இப்போ இந்த சம்பவத்துல வெளிவர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமான விஷயம் தான் இந்த பிரதம சிறை அதிகாரியோட அலுவலகம் சேதமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலும் சரி, அதுக்கப்புறமா நேற்றைய நாள்ல மகர சிறைச்சாலையிலையும் சரி, இந்த கைதிகளோட கடுமையான நடவடிக்கைகள் எதுக்காக அப்படிங்கிற கேள்விதான். இப்போ இந்த மகர சிறைச்சாலையோட பிரதம சிறை அதிகாரியா பணியாற்றிக்கிட்டு இருந்த சிறை அதிகாரி, அதாவது இதுக்கு முன்னாடி நீர்கொழும்பு சிறைச்சாலையில பணியாற்றிக்கிட்டு இருந்த இந்த சிறைச்சாலை அதிகாரியோட கடுமையான நடவடிக்கைகளால ஆத்திரமடைஞ்ச ஒரு சிறை கைதிகளோட குழுவினர் தான் திட்டமிட்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம் அப்படின்னும், அதையும் தாண்டி சிறைச்சாலை துறைக்குள்ள இருக்கக்கூடிய கடுமையான கட்டுப்பாடுகளை தாங்க முடியாம நடந்த பழிவாங்கும் தாக்குதல் தானா இது அப்படிங்கிற கேள்விகளும் சந்தேகங்களும் இன்னைக்கு நாள்ல அதிக அளவுல எழுப்பப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சிறைச்சாலை கைதிகள் தப்பிச்சு போக முயற்சி செஞ்ச கதையிலையும் ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்படுது. மகர சிறைச்சாலையோட சுவரோட ஒரு பகுதி உடைக்கப்பட்டு தற்காலிகமா தகர தடுப்புகளால மூடப்பட்டு அங்க புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருது. இந்த பலவீனமான பகுதியை சாதகமா பயன்படுத்தின சில கைதிகள் அந்த தகரங்களை உடைச்சு சிறையை விட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இங்க நாங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவம் வெறுமனே ஒரு நாள்ல நடந்து முடிஞ்ச சம்பவம் கிடையாது. இதுக்கு முன்னாடியுமே கூட நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை அப்படி இல்லைன்னா நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு பிரச்சனையா மாறி இருந்தது, அதுல எத்தனை சிறைச்சாலை அதிகாரிகளோட உயிர்கள் காவு வாங்கப்பட்டது, அதையும் தாண்டி சிறை கைதிகள் எத்தனை பேர் உயிரிழந்திருந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படியான பின்னணியில நேற்றைய நாள் மகர சிறைச்சாலைக்குள்ள நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இதுவும் வெறுமனே ஒரு நாள் சம்பவம் மட்டுமே கிடையாது, இது சிறைச்சாலைகளுக்குள்ள பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வைரஸா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில தொடங்கினதை இப்போ மகர சிறைச்சாலைக்கு பரவி இருக்கு. இதோட பின்னணியில மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது முதலாவது விஷயம் தான் நாட்டுல தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை. இரண்டாவது விஷயம் தான் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய அரசாங்கத்தோட நடவடிக்கை. எங்களுக்கு தெரியும் அண்மைய நாட்கள்ல நாட்டுக்குள்ள கொஞ்சம் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் அதிக அளவுல பதிவாகிட்டு வருது. எல்லாமே இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையில நடக்கக்கூடிய சம்பவங்களாகவும் இருக்கு. அதையும் தாண்டி இந்த தேவேந்திர முனை பகுதியில ஒரு ஊர்வலத்துல நடந்த சம்பவமும் எங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இதுலயும் பாதுகாப்பு பிரிவினர் ஒழுங்கான முறையில செயற்பட்டு இருந்ததையும் பார்க்கக்கூடியதா இருந்தது.
அப்போ இந்த மிக முக்கியமான 2 காரணங்கள்னாலதான் சிறைச்சாலைகளுக்குள்ள இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் பதிவாகுதா, இந்த மாதிரியான மோதல்கள் உருவாகுதா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சந்தேகமா எழுப்பப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி வெளியில போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக கும்பல்கள் ஒடுக்கப்படும் போது அதோட எதிரொலி சிறைச்சாலைகளுக்குள்ளேயும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறைச்சாலைகளுக்குள்ள சோதனை நடத்தக்கூடிய பல்வேறு குழுக்களும் சிறை நிர்வாகத்துக்கும் இடையில ஏற்படக்கூடிய மோதல் நிலைமையும் இந்த விஷயங்களுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்ப வரைக்குமே இந்த மஹர சிறைச்சாலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள் என்ன, எதுக்காக இப்படி ஒரு மோதல் நிலைமை உருவானது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் உத்தியோகபூர்வமான தகவல்கள் எதுவுமே இப்ப வரைக்கும் வெளியாகல. இதுக்கு விடயத்துக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நானாயக்கார இது தொடர்பா விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வர்றதாவும் ஒரு உயிரிழப்பு பதிவாகி இருக்கு அப்படிங்கிறதுனால இது தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாமே இந்த விஷயத்துல மேற்கொள்ளப்பட்டு வருது. பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி இருந்தாலும் மஹர சிறைச்சாலை சம்பவத்துல பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாத்தையுமே தாண்டி இப்ப வரைக்கும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் தான் எழுப்பப்பட்டு வருது. அதாவது இவ்வளவு சந்தேகங்கள் எழுப்பப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அண்மையிலேயே நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ளேயும் ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகி இருந்ததுதான். எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள வன்முறை சம்பவம் பதிவான உடனேயே அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்த கைதிகள் எல்லாமே பல சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றப்பட்டாங்க. அதாவது தூர பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளுக்கு இந்த மாதிரி பல சிறைச்சாலைகளுக்கு அங்க இருந்த கைதிகள் இடமாற்றப்பட்டாங்க. அப்படி இடமாற்றப்பட்ட கைதிகள் மஹர சிறைச்சாலைக்குள்ளேயும் இருக்காங்க. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள ஒரு வன்முறை சம்பவம் பதிவானதுக்கு அப்புறமா அங்க இருந்த சிறை கைதிகள்ல ஒரு சில கைதிகள் மஹர சிறைச்சாலைக்கும் மாற்றப்பட்டது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுது. இந்த வன்முறை சம்பவங்கள் பதிவானதுக்கு அப்புறமா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இந்த விடயம் சம்பந்தமா அவருடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை முன் வச்சிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, சில வார இடைவெளியில இடம்பெறக்கூடிய 2வது பெரிய சிறைச்சாலை மோதல் இது ஏதோ தற்செயலா நடந்த சம்பவம் கிடையாது. மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் சீரழிந்து வரும் சிறை அமைப்போட வெளிப்பாடு அப்படின்னு அவருடைய பதிவுல இந்த விஷயத்தை சுட்டி காட்டி இருக்காரு. சிறைத்துறை இவ்வளவு பெரிய நெருக்கடியை சந்திச்சு வரக்கூடிய நிலையிலையும் இதுவரைக்கும் நிரந்தர ஒரு ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்படாதது ஏன் அப்படின்னும் நாமல் ராஜபக்ஷ அவருடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவு மூலமா கேள்வி எழுப்பி இருக்காரு. இப்படி சிறைச்சாலைகளுக்குள்ள வன்முறை சம்பவங்கள் பதிவாகிறதுக்கு அளவுக்கு அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டிருக்குது. போதிய வசதி இல்லாதது, சுகாதார குறைபாடுகள், அது மட்டும் இல்லாம புனர்வாழ்வு திட்டங்கள் இல்லாததுதான் இந்த மாதிரியான கலவரங்களோட உண்மையான பின்னணி அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தண்டனை அப்படிங்கறது சுதந்திரத்தை பறிக்க வேணுமே தவிர மனித கண்ணியத்தை இல்ல அப்படிங்கிறத அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் நாமல் ராஜபக்ஷ சொல்லக்கூடிய கருத்தாவும் இருக்கு. இப்போதைய நிலவரப்படி கைதிகள் எல்லாருமே தங்களோட அறைகள்ல அடைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ மெதவத் மற்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் கலவரத்துக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கறது தொடர்பா உடனடியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிறைச்சாலைகள் திணைக்களமும் தெரிவிச்சிருக்கு. இப்படி சிறைச்சாலைகளுக்குள்ள வன்முறை சம்பவங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மோதல் நிலைமைகள் தீவிரமடைஞ்சு ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலையா மாறுறதுக்கு மற்றும் ஒரு முக்கியமான காரணியா பார்க்கப்படுறதுதான் இந்த சிறைச்சாலைகளுக்குள்ள நெரிசல் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது. சிறைச்சாலையில சிறிய குற்றங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறு குற்றவாளிகளை விரைவா விடுவிச்சு நெரிசலை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. ஒரே குழுவை சேர்ந்த குற்றவாளிகளை வெவ்வேறு சிறைச்சாலைகளுக்குள்ள மாத்தணும் அப்படிங்கிறதும், எல்லாத்துக்கும் மேல இந்த சம்பவத்தோட பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத அரசாங்கம் உடனடியா அறிஞ்சு அதுக்கான தீவிரமான நடவடிக்கைகளை, சட்ட நடவடிக்கைகளை கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா பாதுகாப்பை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனால பாதிக்கப்பட்ட
பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், அதையும் தாண்டி பொதுமக்களா இருக்கட்டும் முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கக்கூடிய நெரிசல்களை அங்க இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளால இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரிவினரால கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விடயமா இருக்கலாம். ஆனா ஒரு சிறை அதிகாரியோட, சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரதம சிறை அதிகாரியோட அலுவலகத்தை தீ வச்சு சேதமாக்குற அளவுக்கு ஒரு மோதல் நிலைமை, ஒரு வன்முறை நிலைமை உருவாகுமா இருந்தா நாட்டுல இருக்கக்கூடிய சிறைத்துறை தொடர்பா பல கேள்விகளை இந்த மாதிரியான சம்பவங்கள் எழுப்புது. அதனால அரசாங்கம் இந்த சம்பவம் தொடர்பா உடனடியான தீவிரமான விசாரணைகளை முன்னெடுக்கணும். தீவிரமான விசாரணைகளை முன்னெடுக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கண்டறிஞ்சு அதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாங்க சொல்லிக்க விரும்புற ஒரே ஒரு விஷயமாவும் இருக்கு. இது ஒரு சம்பவமா இருந்தா கூட இதை நம்ம கடந்துட்டு போயிருக்கலாம். ஆனா இதுல ஒரு உயிரிழப்பு பதிவாகி இருக்கு. அதையும் தாண்டி அண்மையில நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ளேயும் இதை விட ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவம் பதிவாகி அங்க பல உயிர்கள் போயிருந்தது, பல உயிர்கள் பறிக்கப்பட்டிருந்தது. இப்படி அடுத்தடுத்து கொஞ்ச நாட்களுக்கு இடையில அடுத்தடுத்த சம்பவங்கள் பதிவாகுது அப்படிங்கிறது நாட்டுக்குள்ள பாதுகாப்பு தொடர்பா பல கேள்விகளை ஏற்படுத்துது. அதனால அரசாங்கம் இது தொடர்பா நிச்சயமா கவனம் எடுத்துக்கணும். அந்த கவனத்தை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். விசாரணைகள் நடக்குது, நாளைக்கு முழுமையான அறிக்கை கொண்டு வரப்படும், அடுத்த நாள் இதோட விசாரணைகள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றதோட மட்டுமே நிக்காம அடுத்தடுத்து அதுக்கான நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோடையும் வேண்டுகோளாகவும் இருக்கு. ஏன்னா நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாகவும் இப்ப வரைக்குமே ஒரு முழுமையான அறிக்கை, எதனால இது நடந்தது அப்படிங்கறத கண்டறியறதுக்கு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு, வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே இதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறது முழுமையா கண்டறியப்படல. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் இங்கேயும் இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசாங்கத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற தொடர்பா. எது எப்படி இருந்தாலும் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் போது மகர சிறைச்சாலையோட இந்த மோதல் நிலைமை தீவிரம் அடையறதுக்கு முன்னாடியே அரசாங்கமா இருக்கட்டும், பாதுகாப்பு பிரிவினரா இருக்கட்டும், அதுக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்கட்டும் ஒழுங்கான முறையில செயற்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயமும் இப்போ அதிக அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில எதிர்வரும் நாட்கள்ல இந்த மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பா இன்னும் என்னென்ன விடயங்கள் வெளிவர போகுது, அடுத்து வெளிவரக்கூடிய தகவல்களை உங்களுக்கு உடனடியா அறியப்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஸோ எங்களோட தொடர்ந்தும் இணைந்திருங்க. இது தொடர்பான பல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இப்படி வெளியா இருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.